அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வழங்கப்பட்ட பணியிடங்களில் லஞ்சம் வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஈடி எழுப்பியிருக்கு. அது ஏற்கனவே டிஜிபிக்கு ஒரு மிகப்பெரிய கடிதத்தையும் 232 பக்க ஒரு ஆதாரங்களோடு சேர்ந்த ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்து எஃப்ஐஆர் பதிய சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடப்படலை. மாறாக அமைச்சர் நேரு அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அரசாங்கத்தின் மீது களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும் இதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தேர்வு நடத்தி பணிக்கு அவர் ஆள் எடுத்திருக்காங்க. எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நாங்களும் அதை பண்ணியிருக்கோம். நாங்கள் நேர்முகமாக தேர்வு வச்சுருக்கோம். அதனால் இதை நீங்கள் களங்கம் கற்பிக்கிறீங்க, ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு வழக்கை நீங்கள் தோண்டி எடுத்துகிட்டு வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் தரப்பில் நீண்ட ஒரு அறிக்கையை விளக்கமாக கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பிரச்சனையில் ஈடி விசாரணை நடத்தி கைப்பற்றியிருப்பாங்க இல்லையா, அதில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதா செய்திகள்லாம் வெளியாகுது. குறிப்பாக பல வாட்ஸ்அப் உரையாடல்களை ஈடி கைப்பற்றியிருக்காங்க. இந்த வழக்கில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதே அந்த டைம்லைனையும் ஈடி கைப்பற்றி அந்த வாட்ஸ்அப் சேட்டில் உள்ள அந்த வார்த்தைகளையும் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல மெசேஜுகளை டெலீட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம டெலீட் பண்ண மெசேஜ் எல்லாம் பேக்கப்பில் நம்ம ரெக்கவரி பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அப்படி மாட்டின விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 2538 காலியிடங்களுக்கான தேர்வு அப்படிங்கிறது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்குது. அதற்கான இந்த எழுத்து தேர்வுக்கான முடிவு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியாகுது. அதற்கப்புறம் மறுபடியும் நேர்முக தேர்வு நடக்குது, இன்டர்வியூ. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முடிவுகள் மொத்தமாக இந்த ஆண்டு ஜூலை மாதம் வெளியாகுது. ஸோ இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கு இல்லையா, ஒருத்தர் நேர்முக தேர்வு போனதுக்கு பின்னாடி தான் இவர் தேர்வு பெற்றிருக்கிறார், இவர் பணியமர்த்தப்படுகிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனால் KN நேரு அவர்களுக்கு தொடர்புடைய பிஏக்கள் மற்றும் சகோதரர்களினுடைய மொபைல் ஃபோன் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது, வாட்ஸ்அப் சேட்டுகள் எடுத்து பார்க்கும் பொழுது, முடிவுகள் வெளியாவதற்கு முன்னமே இவர்களுக்கெல்லாம் கால் லெட்டர்லாம் கொடுத்துருக்கிறதா ஈடி சொல்கிறாங்க. இது கூடவே அந்த பக்கத்துலேருந்து வேலை வாங்கிய ஒருத்தர் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு நன்றி சொன்ன மெசேஜ் எல்லாமே இப்போ எடுத்திருக்காங்க. இப்போது ஒருத்தங்க அமைச்சரோட பிஏக்கு எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிறத அவர்கள் தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, உங்கள் பேர் அதில் இருக்குது, அப்போது நன்றி சொன்னால் கூட வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லி சமாளிக்கலாம். முடிவே வர்றதுக்கு முன்னாடி எப்படி நன்றி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஈடி எழுப்பி இதெல்லாம் ஒரு ஆதாரங்களாக சேர்த்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் சேட் உரையாடல்களையும் அதில் இணைச்சிருக்காங்க. இது போக ஒரு 10 ரூபாய் நோட்டை ஃபோட்டோ எடுத்தும் அதையும் வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹவாலா முறையில் பணப்பரிமாற்றம் செய்வதற்கான ஒரு மெத்தட் அப்படின்ட்டு ஈடி சொல்கிறாங்க. ஏன்னா ஈடியோட பிரதானமான வேலையை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங். அவர்களுக்கு ஹவாலா பற்றி நல்லா தெரியும் வச்சுக்கோங்களேன். அப்போ சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கு, அதற்கு இது ஆதாரமாக எடுத்துக்கலாம். எதுக்காக ஒரு 10 ரூபாய் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், அதில் ஏதாச்சும் ஒரு கோடு வேர்டு இருக்கும். அப்போ இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு பணத்தை கொண்டு போய் பிளாக் ஒயிட்டா மற்றும் பல வேலைகள் நடந்திருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழலினுடைய ஒரு சின்ன குடிமி தான் இது. இதை வச்சு நம்ம ஆழமாக போகணும், அதனால எஃப்ஐஆர் போடுங்க அப்படிங்கிறத ஈடியோட வாதம். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆரம்ப தேர்வில் தேர்ச்சி பெறாத ஒருத்தரை நேரடியாக இறுதி தேர்வுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல குளறுபடிகள் இந்த தேர்வு முறையில் இருந்திருக்கு. பெரிய அளவில் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் ஒரு இடத்திற்கு ஒரு வேலைக்கு இவர்கள் லஞ்சமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை ஈடி அடிக்கிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே டிஜிபி அவர்கள் விசாரித்து வழக்கு பதிவு செய்தால் என்ன ஆகும்னா, ஈடி மறுபடியும் உள்ளே வந்துடும். ஸோ ஈடிக்கு எப்போவுமே ஒரு மூல வழக்கு ஒன்று வேணும். அவர்களுக்கு இங்கே ஒரு குற்றச்சாட்டு பதியப்பட்டு எஃப்ஐஆராக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர்கள் உள்ள இந்த வழக்கை விசாரிக்கவே முடியும். இப்போ ஈடி நேரடியாக கையில் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால டிஜிபிக்கு ஒரு கடிதமாக கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, விசாரிங்க, பல விஷயங்கள் வெளியே வர காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அவர்கள் இப்போ ஈடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மத்திய புலனாய்வு அமைப்பு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சியாக இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும், இல்லை குற்றப்பிரிவு காவல்துறையாக இருக்கட்டும், இவர்கள்லாம் வழக்கு பதிவு பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஈடி இப்படி ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் இங்கே வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னா அவர்கள் நேரடியாக நீதிமன்றம் போவாங்க. அப்படி நீதிமன்றம் போயிட்டு அங்கே நீதிபதி ஆணையிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நாமளே ஒரு வழக்கை பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை கருதலாம். இல்லை ரொம்ப காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நீதிமன்றம் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் எஃப்ஐஆர் விரைவில் போடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி போட்டாங்க அப்படின்னா இவர்களும் அந்த விசாரணை வளையத்திற்குள் உள்ள வந்துருவாங்க. இப்போ எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடியினுடைய பிடியில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் KN நேரு அவர்களும் இருக்க போறாரு. இப்போ இன்னொரு செய்தி அரசியல் காலத்தில் பேசப்பட்டு வருது என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும் பொழுது, இன்னும் ஒரு வாரத்தில் அவர்கள் எலெக்ஷன் இருக்கு. ஸோ பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக மோடி அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பணிக்கு போனால் அங்கே பீகாரிகள்லாம் ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க,
அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. அதை கேட்டவுடனே இங்க இருக்கிற நம்ம கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி பிரிவினையை நீங்க புகுத்துறீங்க தமிழ்நாட்டில், நாங்க அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் ஒரு அறிக்கை வந்து வெளியிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரச்சனையில வந்து இது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குல்ல, இந்த விஷயத்துல சில கருத்துக்கள் சில பார்வைகள் இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். முதல்ல திமுக ஆட்சி, திமுக அரசு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்களுக்கோ இல்லை இங்கே பணிக்கு வரக்கூடிய பீகாரிகள் எந்த மாநில சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் நெருக்கடியும் ஏற்படுத்தலை. இவர்கள் நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு பல தரப்பில் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டாலும் திமுக அரசு அதை பெரிய அளவில் பொருட்படுத்த கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் வடமாநில தொழிலாளர்களை எதிர்த்து யாராச்சும் வீடியோ போட்டாங்கன்னா இவர்கள் வந்து பிரிவினையை தூண்டுறாங்கன்னு வழக்கு பதிவு பண்ணுறதே நம்ம தமிழ்நாடு அரசாக தான் இருக்குமே தவிர, மாறாக இங்கே தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வடமாநில தொழிலாளர்களை துன்புறுத்தவோ அடக்குமுறைக்குள்ளாக்கவோ செய்யலை. அது வந்து அடிப்படையில் உண்மை. அதை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நம்மளால் அதை பார்த்து கொள்ள முடியும். வடமாநிலத்தவர்கள் ரொம்ப சுதந்திரமாக இங்கே அவர்களால் பணி செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. பணி செஞ்சால் கூட பரவாயில்ல, சில குற்ற சம்பவங்கள் செய்கிற அளவிற்கு அவர்கள் சுதந்திரமாக இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. அப்போ எந்த அடிப்படையில் வந்து மோடி அவர்கள் வந்து இது மாதிரி தமிழ்நாட்டில் பீகாரிகள்லாம் துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொல்கிறாருன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு இருக்கு இல்லையா, ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் எப்படிலாம் வந்து மாறுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். நம்ம சமீபத்தில் பார்த்தோம், ஏற்கனவே ஒடிசாவினுடைய சட்டமன்ற தேர்தலில் ஒரு தமிழர் வி.கே. பாண்டியன் வந்து ஒடிசாவை ஆளலாமா, அவர் முதலமைச்சர் இல்லை, அவர் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் வந்து முதலமைச்சருக்கு ஒரு உதவியாளராக இருக்கக்கூடிய நபர். ஸோ அவரை வந்து எப்படி அவர் சொல்றது முதலமைச்சர் கேட்கிறாரு, நவீன் பட்நாயக் அவர்களை கேள்வி கேட்கறதை விட வி.கே. பாண்டியன் அவர்களை அதிகமாக பாஜக வந்து டார்கெட் பண்ணி பிரச்சாரம் பண்ணாங்க. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் கடந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், இதை நான் வீடியோவே காட்டுறேன். அந்த ஒடிசா தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, அப்போ பாஜக குறிப்பிட்ட அளவில் ஒரு விளம்பரங்களெல்லாம் வீடியோவாக தயார் பண்ணாங்க. யாருக்கு பர்டிகுலராக பாண்டியன் அவர்களுக்கு எதிராக. அதில் பல வீடியோக்கள் இருக்குது. பாய் பாய் பாண்டியா, பாய் பாய் பாண்டியான்றது ஒரு ஹேஷ்டாகாகவே ட்ரெண்ட் பண்ணி அங்கே சோஷியல் மீடியாவிலேருந்து டிவி சேனலுக்கு எல்லாத்துலேயுமே இந்த ஆடு போட்டாங்க. அதில் கூட நமக்கு விட்டுலான்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனாலேயே இவ்வளோ வன்மத்தை வந்து கக்குறாங்கன்றத கூட நாம் ஒரு வகையில் எடுத்துக்கொண்டாலும் கூட, ஒரு மாற்றினத்தவர் அப்படிங்கிற புள்ளியில் அந்த மாநில மக்களுக்காக அவங்க பேசுகிறாங்கன்ற இடத்துல நம்ம இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கனே தெரியல. பாய் பாய் பாண்டியன்னு சொல்லிட்டு வி.கே. பாண்டியன் அவர்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாரு. அந்த ஹோட்டலில் அவருக்கு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க, கஞ்சி பழைய சாதம் வைக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு இலையை கொண்டு வா, நான் இலையில தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இலையை போட்டு அந்த நீராகாரம் அந்த சாதத்தை அப்படியே ஊத்துறாரு. அது வந்து அப்படியே சோறு வந்து கீழே தண்ணியோட அப்படியே கீழே போகுது. இது எவ்வளோ வந்து தமிழர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இந்த ஒரு காட்சி எடுத்திருக்காங்க. இதை விளம்பரப்படுத்தி அரசியலுக்காக பயன்படுத்தி இருக்கு பாஜக அப்படிங்கிறத நினைக்கும் போது ஆனால் நமக்கு ஒரு வெறுப்பு வருது. कौन यहाँ तेरे ओडिशा को टेकी देबे नहीं ना நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப தமிழர்கள் வந்து இப்படிதான் சாப்பிடுவாங்கன்றதை நீங்க காட்ட வரீங்களா? இது எல்லாருக்கும் தோன்ற கேள்விதான். முதல்ல யாரையுமே அப்படி காட்ட தேவையில்லை. யாரையுமே நம்ம ஒரு அறிவு இல்லாதவங்களாவோ நாகரிகம் தெரியாத நபராவோ இப்படிலாம் காட்டணும்னு தேவையே இல்லையே. யார் இங்கே வந்து இலையில போட்டு பழைய சோறு சாப்பிட்றா, யார் கஞ்சி குடிக்கிறாங்க, புரியல நமக்கு அது. அப்போ அதை ஒரு விளம்பரமாக எடுத்து தமிழர்களுக்கு நம்ம நாகரிகம் தெரில, நம்மளுடைய பண்பாடு தெரில, இவர்கள் அங்கே இருக்கிற பழக்க வழக்கத்தை இங்கே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு அறிவாளித்தனமாக அந்த ஆடு எடுத்திருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்களுக்கு என்ன அரசியல் எடுபடுமோ அந்த அரசியலை கையில் எடுத்து அங்கே ஜெயிக்கிறத ஒரு குறியாக வச்சிருக்காங்க அப்படின்றது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது பீகாரில் இப்போ போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பீகாரிகள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க. பீகாரிகள் துன்புறுத்தலாம் படலை, அவர்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட்டு கூட தமிழ்நாடு அரசு இன்னும் கொண்டு வரலைங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி ஸ்டாலினை பார்த்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து ஒரு வடமாநிலத்தோடு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் யார், என்ன, எவ்வளோ நாள் தங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நுழைவுச்சீட்டு முறையை கொண்டு வாங்க. அப்படின்னா தான் நம்மளால் அவர்களை கட்டுக்குள் வைக்க முடியும். அவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறமோ இல்லையோ, அவர்கள் எங்கெங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்ற டேட்டா நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் வந்து இந்த வரைக்கும் பண்ணல. அப்படிங்கும்போது எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பிரதமர் மோடி அவர்கள் பகிரங்கமாக பீகாரில் வந்து பேசுகிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பாஜக வந்து எந்த இடத்துல எப்படி அரசியல் பண்ணால் எப்படி ஓட்டு வாங்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.